வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிசி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்எஸ் போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சமச்சீர் புக்குங்கிறது கட்டாயம் தேவைப்படும். ஸோ சமச்சீர் புக்ஸை எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க பசங்கள்கிட்ட கேட்டு வாங்கலாம். இப்போ ஸ்கூலில் கொடுக்கறது இல்லை, அதை மாதிரி வாங்கவும் முடியறதில்ல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஓல்டு புக் ஷாப் ஓகேவா காண்டாக்ட் பண்ணி அங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கலாம். பட் அங்கே என்ன பண்ணுறாங்க, ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓல்டு புக் ஸ்டோரில் நீங்கள் நார்மலாக புது புக்கே அதுக்கு வாங்கிடலாம். சில பேஜஸ் அதில் டேமேஜஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஒரு 50-60 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அஃபீஷியலாக வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாடநூல் கழகம் அங்கேயே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம். அதுவும் இல்லை, நான் சென்னை போகிற வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை நீங்கள் போனீங்கன்னா அண்ணா செஞ்சுரி லைப்ரரி கோட்டூர்புரத்தில் இருக்கும். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சேல் பண்ணுறாங்க. ஓகேவா, அங்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த லைப்ரரியில் நீங்கள் வாங்கிக்கிற மாரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக திருவான்மையூர் அந்த இது டேரெக்டாக அங்கே போய் டேரெக்டாக பள்ளி பாடநூல் கழகத்துக்கு போய் டேரெக்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆன்லைன்லேயே நம்ம வாங்குறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போயிட்டு ஸ்கூல் புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னென்ன ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு சம் சார்ஜஸும் உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. புக்குக்கு பொறுத்தளவு ஒரு குரியர் சார்ஜும் வரும். ஸோ ஓகேவா, எல்லா புக்கும் வாங்குற மாரி இருந்ததுன்னா ஒரு 4380 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 6 to 12th புக்கு எல்லாமே வாங்குற மாரி. உங்களுக்கு கொஞ்சம் புக்கு தான் எனக்கு வேணும், இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வேணும்னா, நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி நம்ம வீட்லேயே இருந்து நம்ம மொபைல் மூலமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் வேறு புக்கு வேணும் அப்படின்னா வேறு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும். அதனால நாம வச்சுங்க, ஒரு மெயில் ஐடியில் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். அதே நல்லா நாம வச்சுக்கோங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி 6th ஸ்டாண்டர்டில் உள்ள புக்கு மட்டும் நான் வாங்கலாம். அது தமிழ் வாங்கலாம், இங்கிலீஷ் வாங்கலாம், மேக்ஸ் வாங்கலாம், சயின்ஸ் வாங்கலாம், சோஷியல் சயின்ஸ் வாங்கலாம். ஆனால் 7வது புக்கு வாங்க முடியாது. அதனால் நான் வச்சுக்கோங்க, 7வது புக்கு எனக்கு வேணும்னா இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நான் வாங்க முடியும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நீங்கள் வாங்குற மாரி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா புக்குமே இப்போ ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்லேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட்டும் உங்களுக்கு டெபிட் ஆகிடும். பட் அங்கே வெப்சைட்டில் ஷோ ஆகும்போது உங்களுக்கு பேமெண்ட் நாட்டு இது அப்படின்னு சொல்லி தான் காமிக்கும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்காது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியில்லை. அந்த ஸ்டேட்டஸ் மாறுறதுக்கு 3 to 4 டேஸ் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு புக்கு உங்கள் கைக்கே வந்துடும். குரியர் மூலமாக அனுப்புவாங்க. நீங்கள் கொடுக்கும்போது டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது ரெண்டும் கட்டாயம் கரண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க. அதேமாதிரி அட்ரஸ், ஏன்னா குரியரில் தான் வரும். ஸோ அட்ரஸை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, இது எல்லாம் கொடுத்ததுக்கு முன்னாடி இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுற வெப்சைட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லையே குரோம் ப்ரௌசரில் போயிட்டு தமிழ்நாடு ஸ்கூல் புக் கார்பரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணால் கூட வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டர்ஃபேஸ் லோட் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் அதுக்குள்ளே உள்ளே போயிடலாம். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே உள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மட்டும் லோட் ஆகிறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னு கீழே இருக்கும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் அதை ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் கூகுளோட உங்களுடைய இமெயில் ஐடி சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். அதனால் அப்படி காமிக்குது. ஸோ ஸ்கூல் புக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் போர்ட்டல்னு இருக்குல்ல, 2வது ஆப்ஷனாக அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பேரண்ட் டீட்டெயில்ஸுங்கிறதுல உங்களுடைய பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அப்பா நேமோ அம்மா நேமோ கொடுங்க. ஸ்டூடெண்ட் நேமில் உங்களுடைய நேம் கரெக்டாக கொடுங்க.
கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் கரெக்டாக. ஏன்னா குரியர் இது வந்ததுன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க. அடுத்து இமெயில் ஐடி, இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி. நான் முதல்ல சொன்ன மாரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாண்டர்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிங்க. அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டோர் நம்பர் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பிளாக் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் பண்ணுற மாரி தான் வரும். ஸோ அதில் டோர் நம்பரோட உங்கள் ஸ்ட்ரீட் நேமும் கொடுக்குற மாரி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு பிளாக்குங்கிறதுல உங்களுடைய வட்டம் தான் காமிக்கும் மேக்ஸிமம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல் உங்களுக்கு நியர்பையில் எந்த ஸ்கூல் இருக்கோ அது காமிக்கும் லிஸ்ட் ஆஃப் ஸ்கூலில். அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் எது இருக்கோ அந்த ஸ்கூலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணும்போதும் ஒரே ஸ்கூலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? இமெயில் ஐடி மட்டும் தான் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாம வச்சுங்க. எந்த ஸ்கூல் நியர்பையில் இருக்கோ அந்த ஸ்கூலை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. நிறைய ஸ்கூல் லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஸ்கூலும் காமிக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் எந்த ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இல்லை வேறு ஸ்கூல் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எந்த ஸ்கூல் நியரில் இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பக்கத்துலேயே இருக்க ஸ்கூல்னால் எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வேணும்னாலும் அந்த ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காகத்தான். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது, நம்பரும் தனியாக கொடுத்துருவாங்க. எதுவும் இதுனா டேமேஜஸ் எதுவும் இருந்ததுன்னா கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஊர் நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே செலக்ட் ஸ்டாண்டர்டு, எந்த ஸ்டாண்டர்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சிட்டிங்கிற இடத்துல உங்களுடைய வட்டம், அதாவது தாலுக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். மீடியம் அப்படிங்கிறத தமிழ்னு செலக்ட் பண்ணிங்க. நிறைய லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு கரெக்டாக கொடுங்க. பின்கோடு கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்து லேண்ட்மார்க் கரெக்டாக கொடுங்க. லேண்ட்மார்க்கும் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களை நியர்பையில் எது ஃபேமஸான இப்போ இதாக இருக்கோ அதை கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். உங்களுடைய போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? இது வந்து ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணது. ஸோ அதை காமிக்குது லாக் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுனால. ஸோ லாகின் பண்ணோடனே நீங்கள் சேவ் கொடுத்தோடனே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி தான் யூசர் நேமாக இருக்கும். பாஸ்வேர்டு மட்டும் நம்பர்ஸு, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே கலந்த மாரி பாஸ்வேர்டாக அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, இதை கொண்டு போய் கரெக்டாக இப்போ தமிழ்நாடு பாடநூல் ரிஜிஸ்டர் இதில் ஹோமில் போனீங்கனாலே, ஹோம்னு கொடுத்துட்டிங்கனாலே அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஹோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா, செலக்ட் பண்ணோன்னே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள். அதில் கரெக்டாக அந்த மெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான், இதில் எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக நீங்கள் உட்காந்து டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் அந்த பாக்ஸு. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடலாம். அதில் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். காமிச்சிட்டு ஆர்டர் புக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு காமிப்பாங்க இங்கிலீஷு, தமிழ், அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல். ஸோ இதில் எந்த புக் வேணுமோ அந்த புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே அதோட அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ எந்தெந்த புக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஸ்டாண்டர்டில் எல்லா புக்கும் வேணும்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு செலக்டடாக ஒரு புக் மட்டும்தான் வேணும்னா அந்த புக்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும்.
அதுக்கு டெலிவரி சார்ஜ் 21 ரூபா, 31 ரூபா, 11 ரூபா அதுமாரி வேறுபடும். ஒரு புக்குனா 11 ரூபா, 2 புக்குனா 21 ரூபா, 3 புக்குனா 31 ரூபா, 32 ரூபா அதுமாரி வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ அதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கார்டு நம்பர் கொடுங்க. அடுத்தது கார்டு ஹோல்டர் நேம் கரெக்டாக கொடுங்க. கார்டு நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கார்டு நம்பர் கரெக்டாக கொடுங்க. ஸோ கார்டு நம்பர் கொடுத்துட்டு என்டர் கார்டு ஹோல்டர் நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர் ரெண்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதையும் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிவிசி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு பேக்கில் 3 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுடைய பேங்கோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் தான் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால் நாம் வச்சுங்க. ஸோ அதுக்கு அந்த 6 டிஜிட் ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். மறுபடியும் லாகின் பேஜுக்கு வந்துடும். லாகின் ஃபார்ம் முதல்ல கொடுத்த அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் கிளிக் பண்ணி கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏற்கனவே மெயில் ஐடிக்கு வந்துள்ள அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, என்னென்ன புக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. இப்போ லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். உள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள் ஆர்டர் புக்குன்னு மறுபடியும் காமிக்கும் ஆர்டர் புக்குன்னு. பட் இதில் போய்ட்டு மறுபடியும் ஆர்டர் கொடுத்துறாதீங்க. மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணும்போது ஆர்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே எந்தெந்த புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஆர்டர் ஐடி எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதில் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, வியூ டீட்டெயில்ஸ், வியூக்கு கீழே டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த பாக்ஸ்லேயே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், பேமெண்ட் நாட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே எந்தெந்த புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களுடைய ஐடி, டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு டைரியிலையோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. ஈஸியாக இப்படி ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வாங்கணும். ஸோ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.